இப்போ ஜென்ரலாவே காஸ்டிங் டைரக்டர்னு எடுத்துட்டோம்னா, எப்படி வொர்க் ஆகும்னே தெரியல. அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரக்லிங் டு கெட் இன்சைட். பட் யூ ஆர் பீயிங் அ வே டு தட். நீங்க அதுக்கு ஒரு அழகான பாத்தா இருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. காஸ்டிங் டைரக்டர் எப்படின்னா, ஒரு டிரெக்டருக்கும், ஒரு ஆக்டருக்கும் ஒரு இன்டர்மீடியேட். ஸோ ஒரு ரோலோட ரிக்வயர்மெண்ட் தெரிஞ்சு வி ட்ரை பிளேசிங் தி ஆக்டர். அவ்வளோ ஆக்சுவலாக அவ்வளோ சிம்பிள் தான் அது. ஸோ என்னன்னா தமிழ் சினிமாவில் இது ஏன் புதுசு அப்படின்னா, இது வரைக்கும் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே செப்பரேட்டாக இல்லை. ஸோ காஸ்டிங் ப்ரோசஸாக நடக்கும். பட் ஒரு காஸ்டிங் டிரெக்டராக இல்லாமல் டீமில் இருக்கிறவங்களே அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி இல்லை ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக, இப்போ ஒரு காஸ்டியூம் ஒரு ஆர்ட் மாதிரி இது காஸ்டிங்னு ஒரு செப்பரேட்டாக, because it's there world over. So it just makes the life of a direction departmentல இருக்கிறவங்களுக்கு it's easier. So அதில் we're just starting off the journey.